விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் அறிவாளியும் நகைச்சுவையாளருமான தெனாலிராமன் இருந்தார். மன்னர் அவரை மிகவும் நேசித்தார். ஆனால் தெனாலிராமனின் புத்திசாலித்தனமும் சில சமயங்களில் சவாலாக இருந்தது. ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து வந்த மிக அழகான, மென்மையான உரோமம் கொண்ட ஒரு அரிய பூனையை ஒரு வணிகர் மன்னருக்கு பரிசாக கொடுத்தார். அது அரசருக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது புதிய செல்ல பிராணியான அந்த அரச பூனை உலகிலேயே மிகவும் ஆரோக்கியமான பூனையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் அழகில் மயங்கிய மன்னர் அந்த பூனைக்கு சிறந்த கவனிப்பை கொடுக்க முடிவு செய்தார். மன்னர் அரசவையை கூட்டி, இந்த அரச பூனைக்கு தினமும் மிகச் சிறந்த பால் மற்றும் கிரீம் மட்டுமே உணவாக கொடுக்கப்பட வேண்டும். இதைத் தவிர வேறு எதையும் யாரும் இதற்கு உணவாக கொடுக்கக்கூடாது. இந்த உத்தரவை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று ஒரு கடுமையான அறிவிப்பை வெளியிட்டார். அரசரின் அறிவிப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் கூர்ந்து கவனிக்கும் தெனாலிராமன் ஒரு உண்மையை கவனித்தார். பால் மற்றும் கிரீம் பாத்திரங்கள் தினமும் நிரப்பப்பட்டிருந்தாலும் அரச பூனை அதைத் தொடவே இல்லை. ஆனாலும் அது ஆரோக்கியமாகவே இருந்தது. அப்படியானால் இந்த பூனை எங்கே உணவு பெறுகிறது? பால் குடிப்பது பூனையின் இயல்புதானே என்று தெனாலிராமன் சந்தேகப்பட்டார். தனது சந்தேகத்தை நிரூபிக்க தெனாலிராமன் தன் வீட்டிற்குச் சென்று பாலைக் காய்ச்சி அதை மிகவும் சூடாக கொதிக்கும் நிலையில் தன் வீட்டில் இருந்த பூனைக்கு வைத்தார். பசியுடன் வந்த அந்த பூனை பாலை நக்கியதும் நாக்கு வெந்து போக பயத்தில் மியா எனக் கத்தியவாறே அங்கிருந்து ஓடிவிட்டது. தினமும் அவர் அதைப் போலவே சூடான பாலை வைக்க பாத்திரத்தைக் கண்டாலே பூனைக்கு பால் என்றாலே பயம் வர ஆரம்பித்தது. சில நாட்களுக்குப் பிறகு தெனாலிராமன் அந்த பூனையுடன் அரசவைக்குச் சென்றார். அரசர் உத்தரவிட்டபடி ஒரு பாத்திரத்தில் சிறந்த கிரீம் கலந்த பால் கொண்டு வரப்பட்டு தெனாலிராமனின் பூனை முன் வைக்கப்பட்டது. அனைவரும் பூனை பாலை குடிக்க ஆவலுடன் காத்திருந்தனர். பால் பாத்திரத்தை தெனாலிராமனின் பூனை நெருங்கியதும் கடந்த காலத்தில் சூடான பால் நாக்கைச் சுட்ட அனுபவம் அதற்கு நினைவுக்கு வந்தது. அதன் இயல்பான பால் குடிக்கும் ஆசை மறைந்து தீவிரமான பயத்துடன் மியாவ் மியாவ் என்று அலறியபடி பால் பாத்திரத்தை விட்டு விலகி அரசவை விட்டே ஓடிப்போனது. இதை பார்த்த மன்னரும் மற்ற அமைச்சர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். வியப்படைந்த மன்னர், ராமா, ஒரு பூனை பாலை குடிக்காமல் ஓடுவது எப்படி என்று கேட்க தெனாலிராமன் புன்னகையுடன், மன்னா, ஒருமுறை சூடான பால் குடித்துச் சுட்டதால் இந்த பூனைக்கு பாலின் மீது பயம் வந்துவிட்டது. பயம் அதன் இயல்பான குணத்தையே மாற்றிவிட்டது என்று தனது சோதனையை விளக்கினார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தைக் கண்ட மன்னர் தனது அரச பூனைக்கு உணவு கொடுக்கும் சேவகனை அழைத்து உண்மையை கேட்டார். பயந்த சேவகன், அரச பூனைக்கு ஒருமுறை சூடான பால் கொடுக்கப்பட்டுவிட்டது. அது பாத்திரங்களை அருகில் கூட நெருங்குவதில்லை. பால் வீணாவதைத் தடுக்க நான் யாரும் அறியாமல் அதை வெளியே வேட்டையாட விட்டுவிட்டேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டான். உண்மை தெரிந்ததும் அரசர் கிருஷ்ணதேவராயர் சேவகனுக்கு தக்க தண்டனை வழங்கினார். பின்னர் தெனாலிராமனின் புத்திச